கடந்த 4 ஆண்டுகளில் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு குடிநீர் திட்டங்களுக்காக சுமார் 9,000 கோடி ரூபாய் செலவு செய்ததாக மார்த்தட்டுகிறது. ஆனால் உண்மை கள நிலவரம் மக்கள் சுத்தமான சுகாதாரமான குடிநீரை பெறுவது இன்னும் கனவாகவே இருப்பதைத்தான் காட்டுகிறது. கோடிக்கணக்கில் செலவு செய்ததாக கூறப்படும் திட்டங்கள் மக்களின் தாகத்தை தணிக்க தவறிவிட்டதாகவே மக்கள் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர். உதாரணமாக நெல்லை மாவட்டம் விக்ரமசிங்கபுரம் பகுதியில் 4 நாட்களுக்கு மேல் குடிநீர் விநியோகம் இல்லாமல் மக்கள் தவித்தது, திருச்சி உறையூரில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்து 3 உயிரிழந்த சம்பவம், இன்னும் பல இடங்களில் கழிவுநீர் கலந்து வருவது போன்றவை ஸ்டாலின் அரசு குடிநீர் மேலாண்மையில் பெரும் தோல்வி அடைந்ததையே காட்டுகிறது. கோவையில் கூட குடிநீர் திட்டப்பணிகள் நடைபெறுவதாக கலெக்டர் ஆய்வு செய்தாலும் மக்களுக்கு தடையற்ற குடிநீர் கிடைப்பது இன்னும் கேள்விக்குறியாகவே உள்ளது. 9,000 கோடி செலவு செய்தும் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் மக்கள் லாரி மூலம் தண்ணீர் பெறுவதற்கு காத்திருக்க வேண்டிய நிலை ஸ்டாலின் அரசின் போலி சாதனையை வெட்ட வெளிச்சமாக்குகிறது. தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் 523 கூட்டு குடிநீர் திட்டங்களை நிர்வகித்தாலும் சென்னை போன்ற பெருநகரங்களில் தூய்மையான குடிநீர் வழங்கல் என்பது கனவாகவே உள்ளது. கோடிகளில் செலவு செய்யப்பட்ட திட்டங்கள் காகிதத்தில் மட்டுமே வெற்றி பெற்ற நிலையில் மக்களின் தாகத்தை தணிக்கவில்லை என்பதே உண்மையாகும். ஆட்சியாளர்கள் மக்களின் தாகத்தை உணர்ந்து உண்மையான தரமான தீர்வுகளை வழங்க வேண்டும். வெறும் புள்ளி விவரங்களால் மக்களின் தவிப்பை மறைக்க முடியாது.